அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 10 வகைகள் கொண்டு சோதனைகளை உண்டாக்கினான். முதலாவது அல்லாஹு தாலா அவரை கோபித்துக் கொண்டான். குரானில் குறிப்பிட்டது போல் அந்த மரத்துடைய கனியை தின்ன வேண்டாம் என்று நான் இருவரையும் விளக்கியும் ஏன் தின்றீர்கள் என்று கோபமானான். இரண்டாவது சோதனை, ஆதம் பாவம் செய்த பொழுது அவருடைய முழு உடலும் வெளிப்படையாகி மானம் வெளியானது. அல்லாஹு தாலா ஆதம் அவ்வா ஆகிய இருவருடைய தொப்புளிலும் ஒரு ஒளிவை உண்டாக்கினான். அந்த ஒளிவுடைய பிரகாசம் பகல் பொழுதுடைய பிரகாசம் போல் மின்னும். அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவருடைய உடலை பார்க்க சக்தி பெற மாட்டார்கள். அந்த ஒளியின் பிரகாசம் கடுமையாக இருப்பதனால் ஒருவர் ஒருவருடைய உடலை பார்க்க மாட்டார்கள். அந்த மரத்தின் கனியை தின்றபோது அந்த ஒளிவு நீங்கி போய் இருவருடைய மானமும் வெளியானது. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திகைத்து ஓடினார். கோவை பழத்துடைய மரம் அவர் முன்னெற்றி முடியை பிடித்துக் கொண்டது. அப்போது அவருடைய நாயன் ஆதமே, என்னை விட்டு விரண்டோடி போகிறாயா என்று கூப்பிட்டான். அப்போது ஆதம், யாரப்பு, உன்னை விட்டு நான் விரண்டோடவில்லை, உன்னில் நின்று வெட்கம் மறைப்பதற்காக வேண்டி ஓடுகிறேன் என்றார்.